இப்ப நம்ம ஜேர்னில நான் இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போது இப்ப இந்த ஜேர்னிக்கு நான் 2016. பட் நான் என்னுடைய 17 வயது அப்ப நான் 2006லயே நான் மினிஸ்ட்ரி என்ற ஒரு விஷயத்துல பைபிள் காலேஜ் போய் அதை ஆரம்பிச்சிட்டேன். இந்தியாவில் உங்களுக்கு தெரியும். இந்தியாவுக்கு முதல் பிரசங்கம் 12 வயசுல பண்ணேன். இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். அதெல்லாம் ஒவ்வொரு ஷிஃப்ட் என் லைஃப்ல நடந்துட்டு வரும்போது 2016 நடந்த இந்த ஷிஃப்ட்ல நான் ஒரு இடத்துக்கு வந்தேன். என் இருதயம் எதுக்காக துடிக்குது அப்படி. என் இதயம் எதற்காக துடிக்குதோ அதுதான் என்னுடைய இருதயத்தின் முக்கியத்துவங்கள், வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி. வேல்யூஸை பத்தி நான் உங்களுக்கு தனியா டைம் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன் ஆரம்ப நாட்கள். நம்ம இருதய வேல்யூஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு, அது நீங்க தான் பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்ப நீங்க ஒரு இருதயம் எதுக்காக உங்களுக்கு துடிக்குது என்ற இடத்துல உங்க இருதயத்தை பொசிஷன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களை சுற்றிலும் வர்ற மக்கள் அந்த சூழலால் ஆட்கொள்ளப்படுவாங்க. இப்ப சவுல் தானே பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகளோட, அவர் தீர்க்கதரிசி கிடையாது, ஆனா தீர்க்கதரிசிகளோட ஒரு வளிமண்டலம் கிரியேட் ஆகியிருக்குல்ல. அது வளிமண்டலம் சொன்னாலும் ரெல்ம்ஸ்னு சொன்னாலும் அது ஆர்ட் வேல்யூஸ். அவங்க அதுலயே என்ன பண்றாங்க, தங்க இருதயத்தை சோக் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவர் அதுக்குள்ள புகுந்த பிறகு அந்த ரெல்ம்ஸ்ல, அந்த அட்மாஸ்பியர்ல இவர் என்ன பண்றாரு, ஒரு டைமென்ஷன்ல அவரும் ப்ராஃபஸி பண்ண ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க இவரும் தீர்க்கதரிசிகள்ல ஒரு பர்சன் ஆகும். ஆனாதான் நம்ம பழகும் போது நம்ம இருதயம் கோல் கூறுகிற இருதயமா இருந்தா நம்ம அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகி நம்ம கிட்ட அப்படியானவங்க வருவாங்க. கிரிட்டிசைஸ் பண்றதா இருக்கலாம். நீங்க ஆரோக்கியமான இருதயத்தை நீங்க உங்களுக்குள்ள பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியானவங்க உங்ககிட்ட வருவாங்க. நிறைய நேரங்களை சொல்லுவாங்க, எங்களை விட்டு யாருமே உண்மை இல்லை, எல்லாம் எங்களை விட்டு போறாங்கன்னா நம்ம இருதயமும் அப்படி ஒரு பிரிவினையின் செப்பரேஷனான வேல்யூஸ் கொண்டு இருக்குன்னா நம்ம கிட்ட வாரவங்க எல்லாம் நீங்க உங்க இருதயத்தை என்ன பொசிஷன் பண்றீங்க என்பது முக்கியம். அப்ப நான் 2016 அதுக்கு முன்னாடி அக்கினி, வல்லமை, ஊழியம், ஆத்துமாதான் ஏதோ ஒண்ணு ஒரு இன்ஸ்டிடியூஷனல்லான பில்டிங் கட்டுறது. பில்டிங்னா உங்களுக்கு தெரியல அது எந்த நோக்குல செய்யறது. இன்ஸ்டிடியூஷனல் ஸ்டைல்ல போகும்போது என்னுடைய இருதய துடிப்பு என்ன அப்படின்னு சொல்லி, எதுக்காக என் இருதயம் துடிக்குது அப்படின்னு சொல்லி நான் சில விஷயங்கள் பயணிக்க ஆரம்பிச்சேன். அதுல ஒரு 4 விஷயத்த நான் பிராக்டிஸ் பண்ணி இந்த காலகட்டங்கள்ல அது 5ஆ நான் என் இதயத்துல அதிகமா நான் வேல்யூ பண்றது உண்டு. அந்த 5 நீங்க கவனிக்கலாம். இந்த 5 இதய முக்கியத்துவ துடிப்பு இது என்னுடையது, அது உங்களுடையது ஆகணும்னு இல்லை. ஆனா என்னுடைய இந்த பயணத்துல நீங்க நான் ஒரு பிரீடுனா ஒரு ஒரு கோத்திரம், ட்ரைப். நீங்க ஒருவேளை இந்த சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸா இருக்கீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க கூட இதை உங்களுடைய பர்சனலைஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி பண்ணனால நான் அந்த நபரா உங்களுக்கு தெரிவேன். நான் எங்க போனாலும் அது என் மூலம் வெளிப்படும். ஒரு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கேக் செய்யற ஒரு பேக்கரி இருக்குன்னா அந்த பேக்கரியை சுற்றிலும் நல்லா கேக் அந்த ஹெரோமா வாசம் வீசும். ஒரு மிளகு பலசரக்கு சாமான் அரைக்கிற இடம்னா அதை சுற்றிலும் அந்த வாசனை வீசும். சில நாற்றமான இதுனா என்ன பண்ணும், அந்த இடத்த சுற்றிலும் அதை ஈர்க்கும். தேனி என்ன பண்ணும், பூக்கள் இருக்குன்னா அதை சுற்றிலும் இருக்கு. அப்ப நம்ம அந்த கலாச்சாரத்தை கொண்டவங்களா நம்ம கிட்ட தங்கி இருக்கிறவங்க அந்த இருதய முக்கியத்துவம் உள்ளவங்களா அவங்களும் ஆயிடுவாங்க. அது தாவீது வாழ்க்கையில பார்க்கலாம். நீங்க யாருமே இல்லை, நாம அதெல்லாம் புகையில போய் ஒருவனாய் போய் ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவோம். அதுல இருந்தா கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, அப்புறம் நொறுக்கப்பட்டவங்க எல்லாம் அதுக்கு பிறகு தாவீது ஒரு ராட்சதனா தேவனுக்குள்ள இருக்கபடியினால அவனுடைய இருதயத்தின் கலாச்சாரம் அவங்க கலாச்சாரமா மாறிச்சு. தாவீது ஒரு கோலியாத்தை தான் கொல்லுவான், ஆனா அவனோட இருக்கிறவங்க பல கோலியாத்தை கொல்லுவாங்க. ஒருவன் ஒரு படம் மேல பாஞ்சான்னா
100, 200, 400 பேர் இறப்பாங்க. அந்த அளவுக்கு தாவீதுடைய வேகம் 2 மடங்கு ஆயிட்டு அவனுடைய இருதய கலாச்சாரம் ஒரு சமுதாயத்தை உருவாக்கு. உங்க சமுதாயம் உங்கள் இருதய கலாச்சாரம், இருதயத்தின் வேல்யூஸ் நான் சொல்வேன். முக்கியத்துவம் எதுக்காக இதயம் துடிக்குதோ அந்த துடிப்புக்கேற்ற சமுதாயம் உங்களை சுற்றிலுமா. புரியுதா நான் சொல்றது? என் இருதயத்தை நான் பொசிஷன் பண்ணது அறிதல், பிரசன்னம், அப்புறம் உறவு, அதுக்கு பிறகு கனப்படுத்தல், தென் உதாரத்துவம். இதுதான் என்னுடைய வேல்யூஸா இருந்துச்சு. இது என் இருதயத்துக்குள்ள இந்த ஹார்ட் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். இதுக்குதான் என் இருதயம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, இதுக்காகவே துடித்து கொண்டிருக்கும். பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்குத்தானே, கற்பனை புதிய உடன்படிக்கையில கற்பனையா ஜீசஸ் இப்படி சொல்லுவாரு, ஒன்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ எப்படி அன்பு கூறணும், அதுக்கு ஒப்பனையாக உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. இது ரெண்டுமே எப்படி தனித்தனியா இல்ல, ரெண்டுமே எப்படியானதா, சமனானது தானே. இந்த மாதிரி சமனானது தானே. இப்ப இந்த அறிதல்ல நான் பிதாவை அறிவது கிறிஸ்து இயேசு அறிந்த விதமாய் பிதாவை அறிவது, கிறிஸ்து இயேசு அறிந்த விதமாய் மனிதர்களை அறிவது. புரியுதா? நோய். இரண்டாவது தேவ பிரசன்னம். கிறிஸ்து இயேசு எப்படி பிதாவின் பிரசன்னத்தில் பரிசுத்தாவினால அந்த அனுபவத்துல வாழ்ந்தாரோ, அவருடைய பிரசன்னத்துக்கான முக்கியத்துவம், அது போலவே சமுதாயத்தில் இருக்கிற மனிதர்களுடைய சமூகம் எப்பேற்பட்டதா இருக்கு என்பதிலே ஒரு பார்வை. அது மாதிரி உறவு, பிதா குமார பரிசுத்தாவி திரியேக உறவு, அவங்களுக்குள்ள இருக்க கிங்டம் கல்ச்சர், ராஜ்யத்தின் கலாச்சாரம், ஒருவரில் ஒருவர், அந்த பார்வைக்கு ஒப்பனையாக இந்த பூமியில இருக்க சக மனிதர்களோடு கூட இருக்கிற ஒருவரில் ஒருவர் கலாச்சாரம், கிங்டம் கல்ச்சர், ஒன் அண்ட் அதரி. அப்புறம் கனப்படுத்த, தேவனை எப்படி நான் பிதாவை கனப்படுத்துறேன் என்ற இதய துடிப்பு, சக மனிதர்களையும் எனக்கு இதய துடிப்புல கனப்படுத்த என்னுடைய வேல்யூ. உதாரத்துவம், தேவனுக்காக அவர் அனுபவிக்கிற அனுபவத்துல உற்சாகமானதாய் கொடுப்பதும் பகிர்ந்து அளிப்பதும் தானே. அத சக மனிதர்களுக்கு அந்த கண்ணோட்டத்துல பண்றது. அதுல இந்த காலத்துல இந்த 4 கிளாஸஸா பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம்ல, அதுல நாம பார்த்துட்டு இருக்கிறது எது சொல்லுங்க பார்க்கலாம், எதை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம்? இந்த 5 வேல்யூஸ்லயும் ஒரு வேல்யூ நாங்க பார்த்துட்டு இருக்கோம், முக்கியத்துவம். 5 முக்கியத்துவத்துல ஒரு முக்கியத்துவத்தை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். உதாரத்துவம். வெரி குட். உதாரத்துவம். இங்க இந்த உதாரத்துவத்தை நீங்க அனுபவித்து அத அனுபவபூர்வ அறிவுக்குள்ள போகும்போது தேவனையும்
சக மனிதர்களுக்கும் எப்படி அந்த இயேசு சொன்னால 2 கற்பனை நமக்கு இப்ப நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன். உன் தேவனாகிய கர்த்தரை நேசி, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இந்த உதாரத்துவத்தை இந்த இடத்துல இருந்து நாம் என்ன பண்றோம்? அனுபவபூர்வ அறிவா மாற்றோம். இதுதான் என்னுடைய இருதய துடிப்பு. அதனால என்கிட்ட வாரவங்களா இருக்கட்டும், நான் போற இடத்துலயா இருக்கட்டும், இது ரொம்ப சுலபமா என்ன ஆகும்? அது ஒரு சூழலா மாறி வெளிப்படும். என்கிட்ட என் உறவுல தங்கி இருக்காங்கன்னா அவங்களும் இவ்வாறே மாறிடுவாங்க. உங்க இருதய துடிப்பு என்னவா இருக்கோ அப்படிதான் உங்ககிட்ட வார மக்களும் மாறுவாங்க, நீங்களும் அந்த மாதிரிதான் வெளிப்படுவீங்க. இது நல்ல சீசன் காலம். உங்க இதயம் எதுக்காக துடிக்குது என்பதை பொசிஷன் பண்ணிக்கோங்க. அதை ஒரு இடத்துக்கு அலைன் பண்ணுங்க. இருதய கலாச்சாரம், இதயத்தின் வேல்யூஸ் உங்க சரித்திரத்துல உங்களை குறித்த சரித்திரமா அமைய போகுது. சரித்திரத்தின் படிகள் அதுதான், அடிச்சுவடுகள். ஏமாற்றுவதே ஒரு வேல்யூஸா நமக்கு இருக்குதுன்னா, ஆனா மற்றவங்களை மன்னிக்கிற குணம், அன்பு செலுத்துறது, இதெல்லாம் உங்க வேல்யூஸா இருக்குன்னா, நீங்க எல்லாரும் போலவும் நல்ல அறுவடை கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க இருக்க மாட்டீங்க. நல்லது அறுவடை செஞ்ச அந்த இடத்துக்கு வருவீங்க. ஏன்னா நல்ல அறுவடை காட்டிலும் நல்லது அறுவடை செய்யறதுதான். ஓகே, கொடுக்கறத பத்தி நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே கொடுக்கிறதுக்கு பல விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சிலர் சொல்லுவாங்க மனசு இருக்கு, பணம் இல்ல, காசு இல்ல, அது கீழே போகல, அதை பத்தி பார்ப்போம். இந்த நாளில நீங்க என்ன கொடுத்தீங்க? 24 மணித்தியாலம் இருக்கு நமக்கு. அதை எப்படி, அதுல எத்தனை விதம் ரிசீவ் மட்டும் பண்ணிக்கிட்டோமா, கிவிங்கும் பண்ணோமா? கிவிங் சொல்லும்போது எங்க இருந்து கூட நான் பாக்குறேன்னா, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் மணி வேளையில பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ள போறாங்க. போகும்போது அந்த பிறவி சப்பானியா இருந்த தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தாங்க. தேவாலயத்துல அவங்க என்ன பண்ணாங்க? உள்ள வாரவங்கிட்ட பிச்சை கேட்கறதுக்கு வைக்கிறாங்க. பேதுருவும் யோவானும் அவங்கள கடந்து போகல, அவங்க கிட்ட ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? அந்த அலங்கார வாசல்ல இருந்து பிச்சை கேட்கிறான். அவனை நோக்கி பார்த்தாங்க, ஏதாச்சும் கிடைக்குமா? அவன் போக்குள்ள எங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா? இந்த இடத்துல அப்படிதான் இருக்கு 5. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்ப பேதுரு யோவான் அந்த இடத்துல இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி சுகத்தை கொடுத்தாங்க. ஒரு சப்பானிக்கு பணத்தையும் வெள்ளியையும் கொடுக்கறதுக்கு அந்த டைம் அவங்க கிட்ட வெள்ளி பொண்ணு இருந்துச்சா இல்லையான்னு தெரியல நமக்கு. ஆனா அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் இருந்து சுகத்தை கொடுக்க முடிஞ்சிச்சு. அப்ப நீங்க கொடுப்பது என்பது உங்க இதயத்தை வெளிப்படுத்துது. நான் கவனிச்சிருப்பேன், இந்த ஹீலிங் நல்லா ஹெல்த்தியா சூப்பர்வா ஹீலிங் மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா அவங்க எல்லாம் நல்ல கிவரா இருப்பாங்க. ஆவியின் வரங்களே என்னதான்? ஹோலி ஸ்பிரிட் என்னன்னு இங்கிலீஷ்ல இருக்கு, கிஃப்ட்னு இருக்கு.
அற்புதங்களை செய்கிற சக்தி, சுகப்படுத்துற ஆற்றல், இதெல்லாம் கிஃப்ட்னா என்னது? இன்னொரு ஆளுக்கு நாம கொடுக்கும் பரிசுத்தாவியின் வரங்கள்னா பரிசுத்தாவியின் பரிசுக்கள், மற்றவங்களுக்கு நாம கொடுப்பது. அது எதையுமே நாம என்ன பண்ண முடியாது, பணம் வைத்து விற்க முடியாது. அதெல்லாம் இலவசமா பெற்ற நாம என்ன பண்ணணும்? இலவசமா அதை கொடுக்கணும். அது நமக்கு உதவி செய்யாது. ஆவியின் கனிகள் தான் நம்முடைய பிரயோஜனத்துக்கானது. ஆவியின் வரங்கள் பிறருக்கான பரிசு. அதுல சுகத்தை அவன் கொடுக்கிறான். இந்த நாள்ல நான் எவ்வளவு கொடுத்தேன் அப்படின்னு என்னத்தை கொடுத்தேன் என்பதுல ஒரு கணிப்பு இப்ப எடுத்தா இந்த நாள்ல என்ன பதிலா இருக்கும்? நம்முடைய நேரத்தை கொடுக்கணும், குவாலிட்டி டைம். நம்முடைய எண்ணத்தை கொடுக்கணும், தாட்ஸ். நம்முடைய மணியை கொடுக்கணும், பொருளாதார பணம், மெட்டீரியல். மத்த 25ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏதோ விதத்துல கொடுக்கறதுக்கு நமக்கு ஆற்றல் இருக்கு என்பதை நம்புங்க. இங்க இருக்க யாருக்குமே கொடுக்க இல்லாத இடத்துல கிடையாது. ஏன்னா நீங்க கொடுக்கறத பத்தி சொல்லும் போது என் கையில பணம் மாத்திரம் இல்ல, இருந்தா கொடுப்பேன்னா அது மாத்திரம் உங்க எண்ணத்துக்குள்ள அப்படியே வருது. வெளியே வாங்க, பறந்த இடத்துக்கு. இந்த இடத்துல 25ல 34ல இருந்து 40 நான் வாசிக்கிறேன். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்ல, ஹீலிங்ல ஆப்ரேட் பண்றவங்க எல்லாம் நல்ல கிவரா இருக்காங்க. நல்ல கிவரா நீங்க இருப்பீங்கன்னா ஹீலிங் உங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆகும். சுகமளிக்கிற ஊழியத்துல இருக்கிறவங்க, சுகப்படுத்துறவங்க, மத்தவங்களை சுகப்படுத்துறவங்க தாராளமா கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்க கொடுக்கிறவங்களா இருக்கிறபடினால் சுகமளிக்கிற கிருபை அவங்க குழந்தை வெளிப்படுது. பிகாஸ் அவங்களுக்கு அது கிடைச்சாலும் அவங்க என்னதான் பண்ணுவாங்க? மக்களுக்கு கொடுப்பாங்க. 34ல இருந்து, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இந்த வலது இடது நீங்க வரும், இந்த இடத்துல இருக்கு. செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்படின்னா வலது என்பது கனத்துக்குரிய பக்கம், ஹானரான ஒரு சைடு. இடது என்பது ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பக்கம், அது டிஸ்ஆனர், கனப்படுத்த பக்கம். ஆனால்தான் நம்மள சொல்றோம் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட உன்னதங்கள். அப்படின்னா வலது என்பது அவங்களுடைய டேர்ம்ஸ்ல கனப்படுத்தப்பட்ட பகுதி. இன்னொன்னு இப்படி அவளது வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் அப்படின்னு இருக்குல்ல, ரைட் ஹேண்ட் பவர், ரைட் ஹேண்ட் ஹானர், ரைட் ஹேண்ட் பவர். அவளது வலது களம் பராக்கிரமம் செய்யும். சங்கீதத்துல எழுதுறாங்க, உங்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அப்படின்னு சொல்லும் போது ரைட் ஹேண்ட் பவரை பத்தி பேசு. இயேசுவை பிடிக்க வந்த போது இயேசு நான் தான் சொன்னோன்னா அவருடைய ரைட் ஹேண்ட் பவர் என்னாச்சு? அந்த இடத்துல வெளிப்பட அவங்க தூக்கி எரிஞ்சு வீசப்படுறாங்க. அதனால வலது பக்கம் என்பது இதுல நான் எக்ஸ்ட்ராவா சொல்றது அது கனப்படுத்தப்பட்ட கனத்துக்குரிய இடம். அந்த பக்கம்லாம் நீங்க வாங்க அப்படின்னு ஒரு சமுதாயத்து மக்களை கூப்பிடுறாரு. புரியுதா? ஒரு கூட்ட மக்களை வலது பக்கத்துக்கு கூப்பிடுறாரு. இது கனப்படுத்தப்பட்ட இடம், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கனப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு இடம், கனத்தின் ராஜ்யம். யார் அந்த ராஜ்யத்திற்குள்ள கூப்பிடுறாருன்னா, அந்த ராஜா, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார்.
பசியா இருந்தேன்னு எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்னா பசி எங்க? பெரும்பாலும் நமக்கு மக்கள் பசியில வாடுற நேரங்கள் தெரியும். அதுவும் பஞ்ச காலம் எல்லாம் மக்கள் அதிகமா இயற்கை அனர்த்தங்கள் நேரங்கள் எல்லாம் பசி தாகத்தால இருக்கும்போது நம்ம ஜனங்களுக்கு உணவு கொடுக்கணும். ஜெகு எல்லாம் இப்ப அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு பல லட்சங்களுக்கு பொருட்கள் எடுத்து ஒரு 50 குடும்பங்களுக்கு ஜெகுவும் ஜெகுர டீமும் சேர்ந்து ஜனங்களுக்கு இந்த வெள்ள பெருக்கத்தால வந்து ஜனங்கள் பாதிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுடைய அடிப்படை தேவைக்கான உணவுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. மனிதனுடைய அடிப்படை தேவையில முக்கியமானதே தண்ணி தான். அவ்வளவு தேவையா இருக்கு மக்களுக்கு. தண்ணிக்காக 3 நாள் பிரயாணம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. அதிகமா சிலவங்க எல்லாம் அதை தாண்டியும் இருக்கு. தாகம் கொடுத்து எனக்கு ஒரு தண்ணி ஒரு கலசம் என்ன பண்ணீங்க? தண்ணி கொடுத்தீங்க. அந்நியனா இருந்தேன். அந்த இதர முழு இதையும் நான் கீழே சொல்றேன். வஸ்திரம் இல்லாத இருந்தேன். இப்படி எல்லாம் இருந்தேன். அப்பொழுது நீதிமான்கள், அதாவது இந்த வலது புறத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்றாங்க, இவங்களதான் நீதிமான்னு சொல்றாரு. வலது பக்கத்துல வந்தோன்னு அவங்க யாரும் நீதிமான். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவர்களாகி கண்டு உம்மை தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராய் கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது வஸ்திரம் இல்லாதிருந்து உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவர்களாக காவலில் இருக்கிறவர்களாம் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். இப்ப சிறைச்சாலையில நீங்க இருந்தீங்க, நான் உங்களை எங்க பார்த்தேன்? எப்ப நீங்க வியாதியா இருக்கும்போது நான் உங்களை விசாரிச்சேன்? புரிய மாட்டேங்குதே. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்த சிறியவர்களாகிய அப்படின்னு இருக்குல்ல, அது ஒரு சிலர் அந்த ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா தேவ ஊழியர்களுக்கும் சொன்ன காலங்கள் உண்டு. தேவராஜ்யத்தின் சுவிசேஷ பணியை செய்யற இது. இந்த இடத்துல நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு மனிதனை பார்த்தா நம்ம அவன் சிறைச்சாலையில இருக்கிறான் தெரிஞ்சா அந்த குடும்பத்தையோ அந்த நபரையோ, பசியில இருக்கிறாங்க, தாகத்தோடு இருக்காங்க, வியாதியா இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ தூர பிரதேசத்தில் உள்ளவங்களோ, இல்ல நாடுகள்ல பஞ்சத்தால பாதிக்கப்பட்டவங்களை கேட்கும் போது என்ன பண்ணுவோம்? செய்திகள்ல இதுலயே மேலோட்டமா பார்த்துட்டு போவோம். சில நேரங்கள் என்ன பண்ணுவோம்? அவங்கள புறக்கணிப்போம். அப்படி அந்த மாதிரி மனிதர்களால மேலோட்டமா இட போடப்பட்டு கண்டுகொள்ளாம விட்ட நபருக்கு நீங்க செஞ்சீங்கன்னா அது எனக்கு செஞ்சதுன்னு ஜீசஸ் சொல்ற. நான் இத சொல்லும் போது ஒரு விஷயத்தை இங்க நான் அழுத்த விரும்புறேன். அது கீழே ஒரு சில காரணங்கள் பார்க்கும்போது அதை ஞாபகப்படுத்துவேன். செய்யும் போது பாவம் பரிதாபம் பார்த்து செய்யக்கூடாது. குமாரனுடைய இதயத்துல இருந்து, சன்ஷிப் குமாரத்துவத்துல இருந்து அதை பண்ணுங்க. பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் எந்த வெளிச்சத்துல இருந்து பண்றீங்க என்பது உங்களுக்கு நல்லது. அந்த விஷயத்த நீங்க ஒரு ஆளை விசாரிக்கிறீங்களா? அந்த இடத்துல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா? இதெல்லாம் பண்ணும்போது சின்னதுல இருந்தே பாவம் கொடுப்பா அப்படின்னு அம்மா காசு கொடுத்து அனுப்புவாங்க, கஷ்டப்படுறாங்க, அந்த எண்ணத்தெல்லாம் தூக்கிட்டு சர்வ சிருஷ்டியும் கற்ப வேதனை படிக்குது. பசியோட இருக்கிறவங்க, தாகத்தோட இருக்கிறவங்க, சிறைச்சாலையில இருக்கிறவங்க, இவங்களே அதுக்குள்ள சேர்த்துக் கொள்வோமே. தேவகுமாரர்கள் வெளிப்படும் பொருட்டு தேவகுமாரனாய் வெளிப்பட்டு இதை செய்யுங்க. அதுதான் உங்கள் வெளிச்சமா இருக்கணும். அதான் நம்ம நேரம் இருந்தா மாத்திரம் இந்த இருதயத்தின் முக்கியத்துவத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் என்னங்க கால் பண்ணிருக்கேன், நான் ஃப்ரீயா இருந்தேன் அதான் உங்களுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது மாத்திரம் கூப்பிடுறதுக்கு பேர் தரமான நேரம் இல்ல. சிலவங்களுக்கு நாங்க ஃப்ரீயா அவங்களுக்காக ஒரு நேரத்தை ஏற்படுத்துறது வேற. ஆனா முக்கியத்துவம் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய இந்த அலுவல்கள்லையும் உங்களுக்காக என் நேரத்தை நான் ஃப்ரீ பண்ணி உங்க கூட பேசுறேன்.
இதை கொடுக்குறேன், இதை செய்யறேன், அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஃப்ரீயா இருந்தா பேசுறது இல்ல, உங்களுக்காக நான் ஃப்ரீ பண்ணி பேசுறேன் என்னுடைய விஷயத்துல. அன்றைக்கு சொன்னேன் தானே, அந்த லெவல்ஸ் லெவல்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். அத பிக்சரோட ஒப்பிடுங்க, வளர்ச்சியின் ஸ்டேஜ். ஆனா அந்த ஒரு சார்ட் போட்டு 3 காலம் போட்டோம்ல, அந்த காலமுடைய ஒரு சுருக்கமான விஷயம், நீங்க பைபிள்ல எந்த ஒரு வாக்கியத்தை வாசிச்சாலும் இந்த 3ம் தான் கொடுக்கிறதுல ஒரு காரணமா அமையும் எனக்கு தெரிஞ்சு. ஒண்ணு கொடுப்பது என்பது தூய்மையான இதயத்தை வெளிப்படுத்துது. தூய்மையான இருதயத்தின் வெளிப்பாடு. தூய்மையான இதயம், சுத்தமான ஒரு இதயம் கொடுக்கும் போது, ஏன் நாங்க கொடுக்கிறோம், எப்படிப்பட்டவங்களா இருக்கிறதுனால கொடுக்கிறோம்னா, என் இதயம் தூய்மையா இருக்கிற வெளிப்பாடு கொடுக்கிறது. கொடுப்பது என்பது தூய்மையான இதயத்தின் வெளிப்பாடு உண்டு. 2வது, கொடுப்பது என்பது தேவனை ஆராதிப்பதின் வெளிப்பாடு. வர்ஷிப் பண்றோம். அது அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கு. கொடுக்கும் போது நீங்க என்ன பண்றீங்களா, பிதாவ ஒரு நேரத்தையோ, எண்ணத்தையோ, பொருட்களோ, ஒரு நபருக்கான அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய விஷயம் எது நீங்க இருதயத்தால இருந்து கொடுக்குறீங்களோ, அது தேவனை நீங்க ஆராதிக்கிறதுக்கு சமமா. மூன்றாவது, சரீரமாகிய சபைக்கு நாம் செய்யும் ஊழியம். நான் ஊழியம் செய்ய விரும்புறேன் அப்படின்னா, கொடுப்பது ஒரு ஊழியம். நாம் செய்யும் பணி, நாம் செய்யும் சேவை, சரீரமாகிய சபைக்கு நாம் செய்யும் என்னது? சேவை. 3 விஷயம் சொன்னேன். என்னது? தூய்மையான இருதயத்தின் வெளிப்பாடு, தேவனை ஆராதிப்பதின் வெளிப்பாடு, சரீரமாகிய சபைக்கு நாம் செய்யும் ஊழியம். இதுதான் கொடுப்பது. பைபிள்ல இருக்கிற வாக்கியங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3க்குள்ளேயும் பொருந்தும். அதுக்கு உதாரணமா சில வசனங்கள் நான் வாசிச்சு காட்டுறேன். கொடுப்பதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு நாங்க பொதுவா கொடுப்பது, அது ஜென்ரலா. இன்னொன்னு தாட்ஃபுல்லா கொடுப்பது. சிலவங்களுக்கு நாங்க பரிசு கொடுக்கும் போது அது கிஃப்ட்னு இருக்கு, தாட்ஃபுல் கிஃப்ட்னு இருக்கு. தாட்ஃபுல் கிஃப்ட்னா இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, நீங்க கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நாங்க நினைச்சேன், இதை வாங்கணும்னு நினைச்சேன், இது எனக்கு தகுந்த நேரத்துல கொண்டு வந்தீங்க, இது எனக்கு தேவையானதுதான் அப்படின்னு சொல்லும் போது அவங்களை நினைத்து வாங்கி கொடுப்பதுக்கு பேர் தாட்ஃபுல் கிஃப்ட். மத்ததுக்கு நார்மலான கிஃப்ட், அது பொதுவா கொடுப்பீங்க. நான் என்ன பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லி என் இதயத்துக்கு ரொம்ப பழகினது தாட்ஃபுல் கிஃப்ட். தாட்ஃபுல் கிஃப்ட் கொடுக்கும்போது அதிகமான நேரம் என்ன நடந்துரும்னா, பிதா அவங்களுக்கு எதை செய்ய விரும்புறாரோ அவங்க இருதயத்துல இருக்கிறது நமக்கு சில நேரம் தெரியாது. ஆனா கடவுளுக்கும் அவங்களுக்கும் தெரிந்ததை நம்ம மூலம் அது நடக்கும். பிதாவே அந்த தாட்ஃபுல் கிஃப்ட நாங்க அவங்களுக்கு கொடுக்கும் போது அவருடைய அன்பை அவங்க இன்னும் அதிகமா புரிஞ்சு கொள்றதுக்கு, பாருங்கப்பா நான் நினைச்சேன் நீங்க இவங்க மூலம் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிற அளவுக்கு தாட்ஃபுல் கிஃப்டா இருக்கும். சில வசனங்கள் போன கிளாஸினுடைய டச் பண்ண வேண்டிய வசனங்கள்ல 1-2 டச் பண்ணிருப்போம். இன்னும் கொஞ்சம் நான் சொல்றேன், அதுகளை நாம வாசிப்போம். இது தேவ மனுஷனுக்கான ஒரு பங்கு அப்படின்னு பிரிச்சுங்க தெரியுமா? அதா இருக்கலாம், தர்ம பணமா இருக்கலாம், உலகளாவிய மக்களுக்கான தர்ம பணமா இருக்கலாம். இந்த வசனங்களை வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகும். அதுக்காக இந்த வசனங்களை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 10 வரைக்குமா? 6ஆம் அதிகாரம் 6-10 வாசிக்கும். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவான். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்.
நன்மை செய்கிறது தோந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். இந்த வசனம் பாத்தீங்களா? மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உங்க வாழ்க்கையில தேவனுடைய நற்செய்தி, அவருடைய போதனை, அவருடைய வழி நடத்தல உங்களுக்கு போதித்து நடத்துறவங்க உங்க லைஃப்ல இருப்பாங்கன்னா அவங்கதான் உபதேசிக்கிறவங்க. அவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற சகல நன்மைகள்லையும் நீங்க என்ன பண்ணணும்? பகிர்ந்து கொடுக்கணும். 10வது வசனத்துல என்ன இருக்கு? ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் நன்மை செய்யணுமா? விசேஷமாக விசுவாச குடும்பத்தார், உங்க கூட பயணிக்கிறவங்க இருப்பாங்கல்ல, இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை கேட்கிற மக்கள் இருப்பாங்கல்ல. அதான் நான் இன்றைக்கு சொன்னேன். நிறைய வசனங்கள் புதிய ஏற்பாட்டுல தேடும்போது பவுல் தான தர்மம், அன்னதானம், தர்ம சகாயம்னு சொல்றதெல்லாம் போய் பார்த்தா சரீரமாகிய சபையின் மக்களுடைய தேவைகளை முதல்ல பூர்த்தி செய்யணும் என்ற எண்ணத்திலேயே இருக்காரு. அந்த சபைக்குள்ள யூதன் இருக்கலாம், புறஜாதியான் இருக்கலாம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன், ஆமா சபை செழிப்பாயிட்டு, கொடுக்கறதுல வளர்ந்துட்டு, சமநிலை பிரமாணத்துக்கு வந்துட்டு, ஏற்றத்தாழ்வு அந்த அற்ற நிலைக்கு வந்துட்டுனா, சபை மூலமா ஞானம் விளங்குனா, சபை மூலமா ஆசீர்வாதம் விளங்கும் மற்ற உலகளாவிய மக்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 19 வரைக்கும் பவுல் சொல்றாரு, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் அளந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். பவுல விசாரிக்க திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாங்களா? அந்த விசாரிப்பு என்னவா இருக்கும்? அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, எனக்கிட்ட குறைவா இருக்கு, அதனால நான் இப்படி உங்ககிட்ட பேசுறேன்னு நீங்க இல்லன்னு நினைச்சு நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். இதுல பாஸ்டர்ஸா இருப்பீங்க, சமுதாயத்துக்கு தகப்பன்மாரா இருப்பீங்க. எல்லா சமயத்திலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டோம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். இந்த வசனத்துலதான் வருது. என்கிட்ட இருக்குதோ இல்லையோ அது விஷயம் கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு விளங்கும். அது தாழ்ந்திருந்தாலும் வாழ்ந்திருந்தாலும் சரி, எனக்கு காரியங்களை செய்ய பலன் இருக்கு. என கிறிஸ்து என்ன பலப்படுத்துறார். இந்த இடம் உங்க மனசுல பொசிஷன் பண்ணி நீங்க வச்சுக்கணும். என பேசும்போது சில இடங்கள்ல உங்க மனது எந்த இடத்துல இருக்கணும்னு சொல்றேன். உங்களுக்கு தான் பொதுவா இதுல இருக்க எல்லாமே தேவ புத்திரர்கள். நீங்க அந்த இடத்துல இருதயத்தை வச்சுக்கோங்க. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரத்தில் என்னோட உடன்பட்ட நலமா இருக்கிறது. நீங்க கூட பார்ட்னர் ஆயிட்டீங்க என்னுடைய உபத்திரத்துல. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயம் அங்க நடந்திருக்கு. அதுல பிலிப்பி சபை மட்டும்தான் அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கு, பார்ட்னரா இருந்திருக்காங்க, பங்காளரா. மத்தவங்க அவர் கூட என்ன பண்ணல, பங்காளர் ஆகல. நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருங்கும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த
வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பழியுமாக எப்பப்ராத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இந்த இடத்துல ஒண்ணு கவனிச்சிங்களா? நீங்க எனக்கு கொடுத்தது தேவனுக்கு எப்படி இருக்கா? நான் ஒரு வசனம் சொன்னேன், கொடுக்கும் போதெல்லாம் தேவனை ஆராதிக்கிறீங்கன்னு சொன்னேன்ல. இங்க பாருங்க, இந்த வசனம் தேவனுக்கு சுகந்த வாசனையும் பிரியமான உகந்த பலியுமா இருக்குது. நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாதாக. ஆமீன். இப்ப கொடுக்கும் போது 3 வெளிச்சத்துல நீங்க கொடுக்கணும். இந்த இடத்துல இருதயம் தூய்மையா இருக்கப்படினாலும் அதுல வெளிப்பாடு சரீரமாகிய சபைக்கு தேவ மனிதர்களுக்கு என்னன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். தேவனை ஆராதிக்கும். சந்தோஷமா? அடுத்த வசனம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 16-18. 15ல இருந்தே வாசிக்கிறேன். சாத்தானை விட்டு விலகி போனார்கள் பார்ப்போம். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தினிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவைகளானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தில் அதன் மேல் வைக்க கூடாது. சபை என்ன செய்யணுமா? உத்தம விதவைகளுக்கு உதவி செய்யணுமா? அதான் சொன்னேன். இது எந்த இடத்துல வரும்? சபைக்கான தர்ம சகாயம். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒண்ணு பேசினேன், 3 விஷயம். அதுல சபைக்கு நீங்க செய்யும் ஊழியம், சரீரமாகிய சபைக்கு. இது பாருங்க, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை நேற்று கூட போன கிளாஸ்லயும் வாசிச்சோம். விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. அந்த ரெட்டிப்பான கணம் என்பதற்கு அங்க பினான்சியல் சப்போர்ட்னே சில இடங்கள்ல போட்டிருக்கு பிப்ளிக்கலி. மத்தவங்களுக்கு கொடுக்கறத காட்டிலும் ஏன் நீங்க அவங்களுக்கு ரெட்டிப்பா கொடுக்கணுமா? அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு? உங்களை விசாரிக்கிறாங்க. 2வது, திருவசனத்துல உங்களுக்கு உபதேசம் பண்றாங்க. உங்க மேல அன்பும் அக்கறையுமா அவங்களுக்கு இருக்கப்படினா அவங்களை நீங்க கவனிங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 14ஆம் வசனம். 11 என்ன? நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? இப்ப நான் உங்களுக்கு என்ன நன்மை விதைத்துக்கிட்டு இருக்கேன்? ஞான நன்மை. இப்போ உங்ககிட்ட இருந்து எனக்கோ அல்லது உங்களுக்கு யாரோ ஒரு நபர் ஞான நன்மையை விதைக்கிறவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட உங்ககிட்ட இருக்க மெட்டீரியல் சரீர நன்மை சார்ந்த விஷயங்களை அவங்க உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்றது தப்பு கிடையாது. நீங்க அவங்க கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றீங்க தானே. அப்ப கொடுப்பறதுல தப்பு கிடையாது. 14, அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். காஸ்பல நற்செய்திய சொல்ற நபருக்கு நற்செய்தினாலே என்ன உண்டாகணுமா? அதுதான் இந்த இடத்துல பாத்தீங்க. ஞான நன்மை பெற்ற நீங்க சரீர நன்மை உங்ககிட்ட இருந்து வாரது ஒரு தேவ மனுஷனுக்கு தப்பு கிடையாது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம். இனிமே கொடுக்கும் போது ரொம்ப தெளிவா கொடுங்க. 20 33ல இருந்து 35. ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. இப்ப நான் உங்களுக்கு போதிக்கும் போது ஞான நன்மையை நான் கொடுக்குறேன் தானே. உங்ககிட்ட இருந்து நான் எதுவும் எடுக்கலாம், அதை எனக்கு தாங்க, இதை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி
என்ன பண்ணக்கூடாதா? எதிர்பார்த்து இச்சிக்க கூடாது. நான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்க ஒரு சபைக்கு தகப்பனா இருக்கப்படினால, தாயா இருக்கப்படினால, சொந்த பிள்ளைகளிடத்திலும் சொல்றேன். நான் உனக்கு எவ்வளவு ஞான நன்மை கொடுத்திருக்கேன். நீ உழைக்கிறதுல எனக்கு குடு. நோ, நோ. அவங்க குடுக்கிறது தப்பு கிடையாது. நீங்க குடுக்கணும். அது ஓகே. ஆனா இச்சிக்க கூடாது. நம்ம இருதயத்தை அந்த இடத்துல என்ன பண்ணணும்? சரியான இடத்துக்கு நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்யும். புரியுதா? இச்சிக்கிற விஷயம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுன்னா, அதான் சொன்னேன். கொடுக்கிறது எவ்வளவு நல்லதுன்னா, இந்த பணம், பொருளாதாரம் கூடும்போது பொருளாசையில இருந்து மாட்டுப்படாம இருக்கிறதுக்கு பகிர்ந்தளிப்பதும், கொடுப்பதும் நல்லதுன்னு சொன்னேன். அதே மாதிரி நம்ம வளரும்போது, சமுதாயம் வளரும்போது, நாங்க ஞான நன்மைகளை விதைக்கும் போது, மக்கள் கிட்ட இருந்து இச்சிக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம கைகளினால சம்பாத்தியம் பண்றதும் ஒரு பக்கம் நல்லது. இல்லாட்டி நமக்கு தேவை பிரஷர் வந்தோன்னே, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஆட்டோவுக்கு பெட்ரோல் போடணும், ஃபிளைட்டுக்கு டிக்கெட் வாங்கணும், பைக்குக்கு டீசல் அடிக்கணும். ஏதோ ஒண்ணு வந்தோன்னே, அது ஜனங்களுக்கு வீட்டு ஹவுஸ் விசிட்டிங்லயும், பிரசங்கத்திலயும் பிரசங்கமா ஆயிடக்கூடாது. அது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும், வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அவர் அப்பாவா அறிஞ்சு கிறிஸ்து இயேசுவாக ஒரு குமாரனா இந்த கொடுக்கிற விஷயங்கள் உங்க இருதயத்தெல்லாம் சரியா பொசிஷன் பண்ணும்போது, எனக்கு தெரிஞ்ச சில ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இங்க ஃபாரின்ல இருக்கிற ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை செய்யறார். அவர் வந்தபோது அவருக்கு கொடுக்கிற நேரம் வந்துச்சு. அப்ப அவர் சொன்னாரு, உங்க இருதயத்தை நியமிச்சதை நீங்க கொடுங்க. ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், நான் நல்லா இருக்கேன். காரணம் நான் என் லைஃப்ல நான் வாழ்ந்த விதத்தை பார்த்து, என் லைஃப் கனி உள்ளதா இருந்ததை பார்த்து சில நபர்கள் முன்னாடி வந்தாங்க. சொன்னாங்க, உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். பொருளாதாரத்தை உங்க கூட நாங்க நிக்கிறோம். அப்படின்னு நின்ன மக்கள்ல அவர் சொல்றாரு, தான் வாழ்ந்து எங்க கூட பேசுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு அம்மா இறந்தாங்க. அவங்க வயசு 100 வயசு. அவங்களோட 100 வயசு வரைக்கும் அவங்க கொடுத்த வார்த்தையில, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த கண்டேன். ஆனால உங்க கூட நான் கொடுக்கறதுல சந்தோஷப்படுறேன்னு பல வருடங்களா அந்த அம்மா அவர் வெளிநாட்டுக்கு போகும்போதும் சரி, டிக்கெட்டா இருக்கட்டும், அவருடைய சில விஷயங்களா இருக்கட்டும், கூடவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியான லாயல் பர்சன், ஜெனரஸ் பர்சனை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவாரு. உங்க நோக்கம் சரியா இருந்துச்சுன்னா. புரியுதா? அவங்க 100 வயதுல இறக்குற வரைக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவரும் பிளஸடு, அந்த அம்மா இருதயம் எப்பேற்பட்ட இருதயமா இருக்கு. அவங்க சபைக்கு சேவை செய்யறாங்கல்ல, தேவ மனிதனுக்கு செய்யறாங்க. தூய்மையான இதயம், தேவனை ஆராதிக்கிறாங்க. அந்த மாதிரி உங்க இருதயத்தை பொசிஷன் பண்ணிக்கோங்க. நோக்கம் சரியா இருக்கட்டும். ஏன்னா ஆசிய கண்டத்துல நாம இருக்கோமா, பெரும்பாலான நேரங்கள்ல இந்த இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடங்கள்ல, மற்ற இடங்கள் மலேசியா, சிங்கப்பூர்லாம் இருக்கு. அதை காட்டிலும் நான் தமிழ் தேவ மனிதர்கள்ட்ட பார்த்ததுல எல்லாரையும் சொல்லல. உம் இச்சிக்கிற விஷயம், ஆஹ் மத்தவங்க கிட்ட இருதயம் வேற எங்கேயோ இருக்கு.
இங்க சொல்றாரு, கொடுக்கிறது தான் வந்து வாங்குறதை பார்க்கலாம் பாக்கியம்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஜீசஸ்ட கத்துக்கொண்டது. அது வந்து ஒரு புக் பைபிள்ல ரெட்டாலே எழுதியிருக்கிறாங்க. வாங்குறதை பார்க்கும் கொடுக்கிறதே பாக்கியம். இப்ப இன்னொரு கேள்வி நீங்க என்கிட்ட கேட்பீங்க அடிக்கடி. எனக்கு கொடுக்க மனசு இருக்கு, வாங்க பிரச்சனையா இருக்கு. நான் அது எத்தனையோ முறை டீச் பண்ணிருக்கேன். கொடுக்கிறது சரியா உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா வாங்குறது பிரச்சனையா இருக்காது. ஏன்னா இப்படியான ஒரு இடத்துல இருந்து தான் கொடுக்குறாங்க தெரியும் போது நீங்க ரிசீவ் பண்ண பிரச்சனை தேவையில்லை. உங்க இருதயம் இதனாலதான் நீங்க கொடுக்குறீங்க, இதுதான் கொடுக்கறதுடைய ஒரு வெளிச்சம்னு தெரிஞ்சா இன்னொரு நபர் உங்களுக்கு கொடுக்கும் போது ஓகே, அவங்களும் ஒண்ணு தூய்மையான இருதயத்துல கொடுக்குறாங்க. சரீரமாகிய சபைக்கு செய்ய வேண்டிய பணிவிட சேவை. மற்றது என்னது? தேவனை ஆராதிக்கிறாங்க. அந்த எண்ணத்துல நீங்க எடுக்கலாம். ரிசீவ் பண்றது பிரச்சனை கிடையாது. ரோமர் 12:13 இனிமே ரிசீவ் பண்றதுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, கொடுக்கிறதுலே உங்களுக்கு வெளிப்பாடு இல்லாம கொடுக்குறீங்கன்னா ரிசீவ் பண்றதுல பிரச்சனை இருக்கும். கொடுப்பதுல உங்களுக்கு வெளிப்பாடு இருக்குனாலதான் சில தேவ மனிதர்கள் எல்லாம் பெற்றுக்கொள்றத பார்க்கும்போது இப்படி பெற்றுக்கொள்றாங்க, கொடுத்தோன்னே எல்லாம் எடுக்கிறாங்க, இப்படி பண்றாங்கன்னு கேட்கும் போது அவங்க வந்து சரியா இருதயத்தை பொசிஷன் பண்ணிருக்கிற தேவ மனிதர்கள் கொடுக்கிறதுல வெளிப்பாடு தெரிஞ்சு கொடுக்கறனால இன்னொரு நபர் கொடுக்கும் போது அவங்களுக்கு பெற்றுக்கொள்றது கஷ்டமா இல்ல. புரியுதா நான் சொல்றது? அதுக்கு தனியா உட்கார்ந்து ஒரு ஜூம் இதே நான் பேசியிருக்கேன் ரிசீவ் பண்றத பத்தி, ஞாபகம் இருக்குல்ல? ரோமர் 12:13 பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இது எந்த காலம்ல வரும்? அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஓகே,